நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த இண்டிகேட்டர் எல்லாமே கூட எல்லா தருணங்கள்லையும் ப்ராப்பராக வேலை செய்கிறதில்ல. ஸோ அப்படி ஒரு 100% நம்பிக்கை தர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ட்ரேட் எடுக்கிறதுனால தான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பணத்தை லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆர்டர் போடுறது, அப்புறம் இந்த இடத்துல ஆர்டர் போடுறது, அப்புறம் இங்கே ஆர்டர் போடுறது, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் மத்தியானம் 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் கூட சொல்லலாம். இந்த டைமிங்கில் நடந்தது தான் இந்த இடத்துல யார் ஒருத்தங்க ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோமே. சில விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய லேஅவுட் தேவைப்படுது. அப்போ தான் வச்சுருந்தது ஹெய்கினாஸில் இருந்தது. இப்போது கேண்டிலுக்கு மாற்றிருக்கிறேன். இதில் பிவட் பாயிண்ட் இருக்குது. இது கூட வால்யூம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ரியலாக என்ன எஃபெக்ட் ஆகுதோ அது இங்கே இண்டிகேட் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு ஆர்டர் எடுத்தேன்னா, இதை பிளான் பண்ணி ஐடியா பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ளே மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்கோம். இது 52,300 புட்டு தான், சாரி சி தான், அதாவது கான்ட்ராக்ட். இப்போ இதை இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிமம் 30 மினிட்ஸில் அது க்ரீனாக இருக்கணும். இல்லை, ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் சொல்லுது என்னென்னா, ப்ரெஷர் கீழே இருந்து மேல் நோக்கி போயிருக்குதுங்கிறத மட்டும்தான் சொல்ல வருது. இப்போ இந்த 30 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 2:15லேருந்து 2:45 வரைக்கும், இந்த 2:45க்கு பிறகு கூட மார்க்கெட்டு இந்த இடம்தான் 434, அதிலிருந்து 421 இது வரைக்கும் கீழே இறங்குது. இப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு இங்கே கிட்டத்தட்ட 400. ஸோ சராசரி ஒரு 30-40 பாயிண்ட்டை ரிஸ்க் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இப்போ இந்த 30 மினிட்ஸோடைய டைம் ஃப்ரேமோட டோட்டல் பாடி அப்ராக்சிமேட்டாக 434லேருந்து 530, ஒரு 100 பாயிண்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாமா அப்படின்னா அவ்வளோ சேஃப்டி இல்லை. இப்போ அப்படியே குறைச்சிட்டு வருவோம். அதாவது இந்த ஃபார்மிங் பாருங்கள், இங்கே கீழே எந்த ஒரு விக்கும் இல்லை. ஸோ இது 100% சேஃப். எவ்வளோ 440, ஒரு 450 வச்சுப்போம். 450லேருந்து ஒரு 525, ஒரு 75 பாயிண்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பட் இங்கே
மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் க்ரீன், ரெண்டாவது ஒரு வால்யூம் க்ரீன், ஆனால் மூணாவது தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்பி போடலாமா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்ட் ஆகிடுது. இந்த இடம் 2:30, 2:45, 3 மணி. ஸோ 3 மணிக்கு ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு எந்த வகையிலையும் தொல்லை இல்லை. இந்த இடத்துல அவசரப்படுறவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு, அடுத்து ஒரு க்ரீன், அடுத்து க்ரீன். இப்போ கேண்டிலும் க்ரீன், ரெண்டு 55. ஒரு 5 மினிட்ஸுக்கு பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் போட முடியலை அப்படின்னா இதை கேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய மூவ்மெண்ட் ஸ்பீடு அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போட்டாகணும் வித் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ், இங்கே டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் போடுறதுக்கு நீங்கள் யோசித்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் இத்தனை பாயிண்ட்டை எடுக்க முடியாது. கடைசியாக 1 மினிட். 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம ஹேகி ராசிகளை வச்சு தான் பார்க்கணும். இதாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன், பட் இங்கே இந்த இடத்துலேருந்து க்ரீன், ஸோ இந்த இடங்களில் எடுக்கக்கூடிய ஆர்டர் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாற்றும். இப்போ இங்கேருந்து கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரைஸ் ஏறும் இறங்கும். இங்கே உங்களுக்கு வந்து எல்லாமே க்ரீன் வால்யூம் நல்லா இருக்குது. அதேமாதிரி ஆல் டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் இந்த இடத்துக்கு இடைப்பட்ட இடங்களில் க்ரீனாக இருக்கும். முக்கியமாக அதில் 30 மினிட்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இதுக்கு நீங்கள் டார்கெட் பிளான் பண்ணிங்கன்னா 112 பாயிண்ட்டு. டைமிங் இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக 3 மணி. ஆனால் இந்த இதை பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட இதில் பாருங்கள் 2:55க்கு பிறகு எல்லா இடத்துலையும் வால்யூம் க்ரீனாக இருக்குது, கேண்டில் கலர் க்ரீனாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு பிளான் பண்ணிவிடுங்க. அப்படி பிளான் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல உள்ள ப்ராஃபிட்டை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதில் எந்த டைம் ஃப்ரேம்லாம் வச்சுருக்கோம்? 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய அனுபவத்துக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து $150 பாயிண்ட்டு ரிஸ்க் ஃபேஸில் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லாமல் சேஃபாக பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த 112 பாயிண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகேட்டர் இல்லாமல் வால்யூம் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இங்கே எல்லாமே வால்யூம் க்ரீனாக இருக்கும்போது உள்ளே போயிடலாம். அந்த இடத்துல 1 மினிட்டில் கேண்டில் வந்து ஹேகி ராசிக்கு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹேகி ராசிக்கு வச்சு நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா
ஸ்டாப் லாஸோட ஆர்டர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன், ஒரு 100 பாயிண்ட் தரக்கூடிய ஒரு கால் ஆப்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் இறங்கும்போது இருந்த ஒரு புட் ஆப்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 52,700 இல்லை 52,800லேருந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அதுக்குரிய கான்ட்ராக்டை கொண்டு வருவோம். இந்த இடத்துல கூட நாம் எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இண்டிகேட்டர்லாம் எடுத்துடலாம். வால்யூம் மட்டும் வச்சுக்கலாம். முதல்ல 30 மினிட்ஸ் போயிடுவோம். ஒன்பது 15லேருந்தே க்ரீன். அடுத்து 15 மினிட்ஸ் 9:15 க்ரீன். ஒரு கம்ப்ளீட் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேற்கொண்டு மேலே போயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக இருந்துகிட்ருக்கு. 10 மினிட்ஸ் இங்கேயும் க்ரீன், வால்யூம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5 மினிட்ஸ் இங்கேயும் வால்யூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வால்யூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம ஆர்டர் எடுக்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ அந்த சிங்கிளாக இருந்ததை ஒரு 5 தான் மாற்றிட்டேன். 1 மினிட்டை வந்து ஹைனஸில் வச்சுருக்கிறேன். இங்கே வால்யூம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது புட் ஆப்ஷன், அதாவது 52,800 புட்டு. 5 மினிட்ஸ்லேயும் 10, 15, 30, இது 5 மினிட்ஸு. வால்யூம் இது 10 மினிட்ஸு. வால்யூம் நல்லாயிருக்கு. இது 15 மினிட்ஸு. வால்யூம் நல்லாயிருக்கு. இது 30 மினிட்ஸ். ஸோ இங்கே வால்யூம் நல்லா சிறப்பாக இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகுது. ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் வரைக்கும் மார்க்கெட் போகுது. கிட்டத்தட்ட 375 அந்த ரேஞ்சு 350லே கூட ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா குறைந்தபட்ச லாபம் 3% அப்படிங்கிறது
எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டிலும் வால்யூமும் பர்டிகுலர் கான்ட்ராக்டும் யூஸ் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்துருக்குது, அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.